2026ஆம் ஆண்டு இந்த வருஷம் பல நாடுகளுக்கு இடையிலான போர்களை ஏற்படுத்தக்கூடிய, முறுகல்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே எதிர்வு கூறப்பட்டது. அதற்கமையவே இன்றைய நாள்ல இந்த வருஷத்தினுடைய 3வது நாள்ல வெனிசுலா நாட்டின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்குது. அமெரிக்க ராணுவம் நேரடியாகவே அதனுடைய தலைநகரம் மீது தாக்குதல் நடத்தி, வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதி அவருடைய மனைவியை உடனடியாக நாடும் கடத்தியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த வருஷத்துல பல நாடுகளுடைய தேர்தல்கள் நடக்க போகுது. குறிப்பா இந்தியாவினுடைய தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தல்கள்ல பெரிய அளவான மாற்றங்கள் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டுமில்லாமல் பல நாடுகளுடைய அரசியல்ல பல மாற்றங்கள் வரும்னு சொல்லப்படுது. பொருளாதாரத்துல பல நாடுகள் சிக்கல்ல சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்வு கூறப்பட்ட நிலையில இந்த தாக்குதல்களும் இன்றைய நாள்ல ஏற்பட்டிருக்கின்ற சர்ச்சையும் மிகப்பெரிய அளவாக பேசப்பட ஆரம்பித்திருக்கிறது. இந்த தாக்குதலால பல உலக நாடுகள் பல சிக்கல்கள்ல வரும் நாட்கள்ல சிக்கலாம் என்று சொல்லப்படுது. அதோட இலங்கைக்கு இதனால என்ன விதமான பாதிப்புகள் இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இலங்கையை பொறுத்தவரையில வெனிசுலா நாட்டோடு இலங்கை மிக நெருக்கமான உறவை கொண்ட ஒரு நாடு. ஒரு சங்கடமான நிலைமை. ஆனா இலங்கை தொடர்பாக எந்த விதமான தகவல்களையும் இதுவரையில வெளியிடல. அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருக்கிற விஷயம் சொன்னா, அமெரிக்காவுடைய சட்ட திட்டங்களுக்கு அமைவாகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லியிருக்காரு. ஏன் இந்த தாக்குதல் வெனிசுலா மீது நடத்தப்பட்டது? அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மாதுரா ஏன் நாடு கடத்தப்பட்டார் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவாக செய்யப்பட்ட, நாடுகளுக்கு எதிராக செய்யப்பட்ட 2வது பெரிய தாக்குதல் இதுன்னு சொல்லப்படுது. அதோட அமெரிக்கா ஏன் வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தியதுன்னு சொன்னால், அமெரிக்கா மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை வெனிசுலா ஜனாதிபதி மீது வைத்தது. அதாவது குறிப்பா சொல்ல போனா, அவர் போதைப் பொருள் கடத்தல்காரர்களோடு நேரடியாக தொடர்புபட்டவர். கிட்டத்தட்ட போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடைய தலைவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது அமெரிக்க ஜனாதிபதி. அதோடு மட்டுமில்லாமல் இவருடைய ஆட்சி என்றது ஜனநாயக ரீதியில இல்ல. இவர் தேர்தலில் கூட மோசடிகள் செய்துதான் வெற்றி பெற்றார் 2024 நடந்த தேர்தலில். இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுக்களை தான் முன்வைத்திருந்தாங்க. இந்த தாக்குதல் தொடர்பாக பலதரப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது சொல்லப்படுது. அண்மை காலங்களில் வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கடற்படை அந்த பாதைகளில் பலதரப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றது. நூற்றுக்கணக்கான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கும் அமெரிக்க இராணுவத்துக்கும் இடையில இடம்பெற்றது. இதனால பல பில்லியன் கணக்கான பெறுமதி வாய்ந்த போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டது. எனவே இதெல்லாமே ஒரு பெரிய ஒரு முருகல் நிலையை கடந்த நாட்கள்ல வெனிசுலா மீதும் அமெரிக்கா ராணுவம் மீதும் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. ஆனாலும் அமெரிக்க பக்கமாகவோ அல்லது அமெரிக்க ஜனாதிபதி பக்கமாகவோ வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் முழுவதுமே பொய்யானவை, தன் மீது சுமத்தப்படுகின்ற வீண் பழி அப்படின்றத வெனிசுலா ஜனாதிபதி கடந்த காலங்களில் குறிப்பிட்டு வந்தார். ஆனாலும் நேற்று நடந்த தாக்குதலுக்கு முதல்ல 2 நாளைக்கு முதல்ல ஒரு மிக முக்கியமான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. சீனாவுடைய ஜனாதிபதியை வெனிசுலா ஜனாதிபதி தன்னுடைய அரச மாளிகையில் வைத்து சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பு நடந்து 2வது நாள்ல இந்த தாக்குதல் நடந்திருப்பது என்பது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. வெனிசுலா ஜனாதிபதி அல்லது வெனிசுலா நாடு சீனா, ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகளோடு மிக நெருக்கமான உறவை கொண்ட நாடு. அந்த அடிப்படையில் தான் சீன ஜனாதிபதியை கடந்த 2 நாளைக்கு முதல்ல அவர் சந்தித்திருந்தார். எனவே இதற்கு பிறகு ஒரு சில முறுகல்கள் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. ஆனாலும் உள்ளூர் செய்திகள் தொடர்பாக இன்னும் முழுமையான தகவல்கள் வெளிவரல. இப்ப பெருசா பேசப்படுற இன்னொரு விஷயம் சொன்னா, வெனிசுலா ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இப்பொழுது வெனிசுலா நாடு இருக்கிறது. ராணுவ தளபதியுடைய கட்டுப்பாட்டில். அங்கு அடுத்த பதவிக்கு வரக்கூடியவர் யார்? இப்பொழுது உத்தியோகபூர்வமா வெனிசுலா ஜனாதிபதி நாட்டை விட்டு நாடு கடத்தப்பட்டிருக்காரு. என்னை தொடர்ந்து அடுத்த ஜனாதிபதி யார், இந்த பதவிக்கு யார் வரப்போறாங்க அப்படின்ற பல கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கிறது. அதாவது வெனிசுலா ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, ராணுவ தளபதி, உள்ளூர்துறை அமைச்சர், இவர்கள் 3 பேருக்கு தான் இந்த பொறுப்பு இருப்பதாக சொல்லப்பட்டாலும், யாருக்கு இந்த 3 பேரையும் அதிகமான ராணுவத்தினுடைய ஆதரவு இருக்கோ அவர்கள் தான் இங்கு ஆட்சியை அமைக்கக்கூடிய அல்லது இப்போதைக்கு தற்காலிகமா மக்களுடைய நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்கு, நாட்டினுடைய நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்கு சரியான ஆளாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக தகவல்கள் எதுவும் வெளிவரல. ராணுவத்தினர் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்ததாக சொல்லப்படுது. மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும், இங்கு நடந்த தாக்குதலுக்கு எதிராகவும் அமெரிக்கா செய்த இந்த செயலுக்கு எதிராகவும் போராட வேண்டிய நிலைமை இருப்பதாக ராணுவத்தினர் அறிவித்ததாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் நடந்து வருத நிலையில எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, நாங்க 2024ஆம் ஆண்டு 4 தான் தேர்தலில் வெற்றி பெற்றோம், ஆனா இவர் மோசடி செய்து தான் வெற்றி பெற்றதாக அறிவித்தாரு அப்படின்ற மாதிரி
அவங்களோட பக்கமாகவும் சொல்லப்படுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பேசப்படுது சர்வதேச ஊடகங்கள் ரீதியாக. அதாவது வெனிசுலாவில் மிகப்பெரிய பாரிய அளவான எண்ணெய் வளங்கள் இருக்கிறது. இதனை கைப்பற்றுவதற்காகவே அமெரிக்கா வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது, பெரிய பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறது அப்படின்ற மாதிரி வெனிசுலா பக்கமாக இப்பொழுது சொல்லப்படுது. வெனிசுலா ஜனாதிபதியினுடைய கருத்தும் அதுவாக தான் கடந்த காலங்களில் இருந்தது. எனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அதே போல ஈரான் மீதும் அமெரிக்கா இந்த வருஷத்தில் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. கடந்த வருஷம் நடந்த அந்த மாதிரியான ஒரு சர்ச்சையான விஷயம் தொடர்ச்சி ஈரான் மீதும் நடத்தப்படலாம் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. இப்படியான சந்தர்ப்பங்கள் நடக்கும்போது உலக நாடுகள் பக்கமாக எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதியில் எண்ணெய் விலையில பாரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இப்போ கூட வெனிசுலாவில் நடந்த இந்த சம்பவத்தாலையும் எண்ணெய் ஏற்றுமதியில் மாற்றங்கள், விலைகளில் மாற்றங்கள் வரலாம்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க போதுன்னு தெரியல. இதெல்லாம் சர்வதேச ஊடகங்களில் கணிக்கப்பட்டு சொல்லப்படுகின்ற விடயங்கள். சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்குகின்ற நடைமுறை உங்களுக்கு தெரியும். கடந்த நாட்களில் இந்த பத்திரங்கள் ஒரு பேப்பர் தான் கொடுத்தாங்க. ஒரு சாதாரணமாக அதை சொல்ல போகிற தற்காலிக சாரதி அனுமதி பத்திரன்ற அடிப்படையெல்லாம் கொடுக்கப்பட்டது. இன்னும் நாங்கள் வழங்குற மாதிரி அந்த கார்டு வழங்கப்படலை. அதற்கான கார்டுகள் எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டு இப்பொழுது பிரிண்ட் பண்ணப்படுது. ஒரு மாதத்தில் 60,000 முதல் 80,000 கார்டுகள் வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. 2,40,000 பண்ணிட்டாங்களாம். 8 லட்சம் கார்டுகள் கொண்டு வந்திருக்காங்க. எனவே வருகின்ற பிப்ரவரி 28க்கு முதல்ல தற்காலிகமாக சாரதி அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் நிரந்தரமான சாரதி அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சர்ச்சைக்குரிய 6ஆம் ஆண்டு ஆங்கில மொடில் புதிய கல்வி சீர்திருத்தத்தினுடைய அந்த இணைக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய இணையதளம் தொடர்பான விசாரணைகளுடைய முதல் கட்ட அறிக்கை இப்பொழுது கல்வி அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. யார் இதை செய்தார்கள் என்ற தொடர்பான பல விசாரணைகள் ஒரு விசாரணை குழுவை ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் மாணவர்களுக்கான புத்தகங்கள் வழங்குகிற நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பகுதியை மட்டும் நீக்கிவிட்டு இந்த நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டுல, அதாவது இந்த வருஷத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற வீடமைப்புக்கான தொகை அனைத்தையுமே முழுமையாக செலவழிக்க வேண்டும் அப்படின்றத ஜனாதிபதி மிகப்பெரிய அளவான உறுதியோடு சொல்லியிருக்காரு. காரணம்னு சொன்னால் கடந்த வருஷமும் அதிகளவாக செலவழிக்கப்படலை, பல வேலை திட்டங்கள் முடிக்கப்படலை. எனவே அதையும் முடிக்கணும். இந்த வருஷத்தில் எவ்வளவு ரூபா வீடமைப்புக்காக, அதாவது மக்களுடைய வீட்டு திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டதோ அந்த தொகைகள் அனைத்தும் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றதும், அந்த வீடுகள் முடிக்கப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் ஜனாதிபதி உறுதியாக குறிப்பிட்டிருக்காரு. காரணம், இந்த வருஷத்தில் பல வீடுகள் இழக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனர்த்தத்தின் காரணமாக மேலதிகமான வீடுகள் கட்ட வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருப்பதால மிக உறுதியாக இந்த விடயங்களை விரைவாக செயல்படுத்துமாறு ஜனாதிபதி கட்டளையிட்டிருக்காரு. 2025ஆம் ஆண்டு, போன வருஷம் கடலோரங்களில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களுடைய எண்ணிக்கை 7,500 கோடியாம். 376 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 7,500 கோடி. இதில் வந்து எல்லா போதைப்பொருள் மாத்திரையாகட்டும், எல்லா போதைப் பொருட்களும் இது கடலில் வைத்து மட்டும் கைப்பற்றப்பட்ட, நிலங்களில் இல்லை, கடலில் வைத்து மட்டும் அந்த அளவு பெரிய தொகை கைப்பற்றப்பட்டிருக்கிறது 2025 மட்டும். எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.